الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ரஹமத்து தான் இந்த ரமலானுடைய இரவில் உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வேடிக்கையில், பொழுதுபோக்கில், பஜாரில் இப்படியெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சொற்ப கூட்டத்தை அல்லாஹ் தன்னுடைய பூங்காவனம், மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய பூங்காவனம் என்று ஹதீஸில் வரும். சொர்க்க பூஞ்சோலைகளை கண்டா அதில் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்க பூஞ்சோலைகள் எதுன்னு கேட்டப்போ பள்ளிகள்னு சொன்னாங்க. எவ்வளவு மக்கள் அல்லாஹ் மறந்து வேடிக்கையில், பொழுதுபோக்கில் இருக்கிற நேரத்தில் இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை உங்கள் அனைவர் மீதும் இருக்குது என்பதை தான் இதை காட்டு. அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும். நல்லறங்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லை, நல்லறங்கள் செய்ய முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லறங்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை, பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. காலையில் நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தூக்கத்தை விட்டுட்டு வரணும்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லருள் வேண்டும். ஒரு தவறான விஷயத்துக்கு முன்னால் நமக்கு முன்னால் இருக்குது, அதை விட்டும் அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவை. இதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அதனால தான் அடிக்கடி அதை ஓதுமாறு சொல்லப்பட்டது. அப்போ அல்லாஹ் சில பேர் தான் தேர்வு செய்கிறான். எல்லா இடங்களிலும் கலீல், குறைவான மக்கள், அவங்க தான் கியாமத்து நாள் வரைக்கும் சத்தியத்தில் இருப்பாங்க, நல்லறங்கள் செய்வாங்க, பாவங்கள் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜமாஅத்து, ஒரு மஜ்லிஸ் இது. இந்த மஜ்லிஸில் மாணவர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டில் முஸ்லீம்களில் ஒரு சின்ன கூட்டம் உட்காந்து அல்லாஹ்வை பற்றி, ஆகரத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு மலக்குகள் உட்காந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இறங்குது, அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இறங்குது. இந்த மஜ்லிஸ் முடிந்து கலைந்து செல்கிற போது வானவர்கள் சொல்லுவாங்க, கூமு மஃபூர் அல்லக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் செல்லுங்கள்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமான மஜ்லிஸ் இல்லை. இந்த மஜ்லிஸ் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸில் வெளியில் ஒருத்தர் போகிறார், அவர் கெட்ட பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். பார்த்தாரு, இங்கே யாரோ நல்லடியார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களே, இங்கே உட்கார்ந்துட்டு போயிட்டாங்கன்னா லா யஷ்காஸ் ஜலீசுஹும், அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த யாரும் துர்பாக்கியவானாக ஆக மாட்டான். ஒரு நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு போயிட்டார். சரி, யாரோ உட்காந்துருக்கா, நம்மளும் உட்காருவோம், அவர் பாவியாகவே இருக்கட்டும். இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்துட்டார்னா அவர் துர்பாக்கிய நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் இது, சும்மா இல்லை. பள்ளியில் அமர்ந்திருப்பது என்பது எப்போதும் உங்களுக்கு வானவர்களுடைய துவாவை கிடைக்க செய்து கொண்டே இருக்கும். பள்ளியில் உட்கார்ந்துருக்கும் போது மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இஅ்திகாஃப். அதனால் ரமலானுடைய இந்த கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருப்பதனால நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது பாருங்கள். இப்போ இஅ்திகாஃபுடைய சட்டத்திட்டங்கள் நம்ம ஆண்டுதோறும் சொல்லி தான் இருக்கிறோம். நாம் பள்ளியினுடைய எல்லையை விட்டும் வெளியே போகக்கூடாது. புதுசாக வந்தவங்களுக்காண்டி நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். பள்ளியினுடைய எல்லைங்கிறது இந்த மெஹராபில் இருந்து அந்த செருப்பை கலட்டுறாங்க இல்லையா, கடைசி அது வரைக்கும் பள்ளியின் எல்லை, அது வரைக்கும் பள்ளியினுடைய எல்லை. ஹவுஸு பள்ளியினுடைய எல்லையில் வராது. பள்ளியினுடைய அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கலாமா, இருக்கக்கூடாது. டாய்லெட் போயிட்டு வந்தால் ஒது செஞ்சுட்டு வந்துடணும். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு இருக்கிறது, அப்போ இஅ்திகாஃப் முறிஞ்சு போயிடும். பள்ளியின் எல்லைங்கிறது இங்கேருந்து அங்கே வரைக்கும், இந்த சைடுலாம் பள்ளியின் எல்லைகள். பள்ளியினுடைய எல்லைக்குள்ளே இருப்பதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். பள்ளியினுடைய எல்லையை விட்டும் வெளியே எதுக்கு போகலாம்? அடிப்படை தேவைக்கு போகலாம். மனிதனுடைய இயற்கை தேவைகள், சிறுநீர் கழிப்பதற்கு, டாய்லெட் போகிறதுக்கு, ஜனாப குளிப்பு கடமையான குளிப்பதற்கு, இந்த மாதிரி தேவைகளுக்கு வெளியே போகலாம். அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இந்த அளவுக்கு சட்டம் சொல்லுவாங்க. டாய்லெட்லாம் கம்மியாக இருக்குது, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, கியூவில் நிற்கிறாங்க, அங்கே போய் காத்திருக்காமல் அதை கூட பள்ளியாசலில் இருந்து காத்திருங்க,
கொஞ்சம் கொஞ்சமாக காலியானதும் அப்புறம் போய்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வெளியில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் நம்ம தேவைக்காண்டி வெளியே போனால் கூட கூடிய சீக்கிரம் உள்ளே வந்துடணுமே தவிர அங்கே யார்கிட்டையும் பேசி கொண்டு இருக்கவோ நீண்ட நேரம் இருக்கவோ கூடாது. எத்திகாஃபில் இருக்கிறவர் உடம்பு குளிக்கிறது அப்படிங்கிற சுன்னத்தான குளிப்பு கூட அவருக்கு இல்லை, வெள்ளிக்கிழமை குளிப்பு கூட அவருக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 நாள் எத்திகாஃப் இருந்தாங்க. இடையில ஜும்மா கண்டிப்பாக தான் இருக்கும். அவங்க எத்திகாஃபில் என்னெல்லாம் செஞ்சாங்கங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா நீ ஆயிஷா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க ஜும்மாவை கண்டி குளிச்சிருந்தா அதையும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனால் சொல்லலை. ஜும்மாவுக்காக குளிச்சிருந்தா அதையும் சொல்லியிருப்பான். அப்போ என்ன தெரியுது? இல்லை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கல. ஏன்னா பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது. குளிக்கிறதுக்கு தடை இல்லை, குளிக்கிறதுக்காண்டி வெளியே போகிறதுக்கு தான் தடை. அதனால் என்னன்னு சொன்னால், எப்போதுமே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வெளியில் நின்று உடம்பை கழுவுற நேரத்தில் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. அது நம்முடைய எத்திகாஃபுடைய நன்மையை பாலாக்கிடும். கடுமையான வெயிலாக இருந்து ரொம்ப கடுமையான வெயில் காலத்தை விட்டும் ரமலான் வெளியே வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் இருக்காது. இந்த வருஷம் இந்த கடைசி 10 தான் கொஞ்சம் வெயில், அவ்வளோதான். ஏப்ரல் மேலே இருக்கக்கூடிய வெயில் கிடையாது. ரொம்ப கடுமையான வெயில், உடல் ரொம்ப உஷ்ணமாக இருந்தால் இப்போ என்ன செய்யலாம்? டாய்லெட் போகிற இடத்துல தண்ணி அப்படியே லேசாக உடம்புல ஊற்றிட்டு வந்தாரணும். சோப் போடுறது, நின்று நிதானமாக கழுவுறது, தேய்ச்சி குளிக்கிறது, அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஒது செய்யும்போது இப்போ நம்ம குளிக்காமே இருந்தால் உடம்புல வேர்வை நாத்தங்கள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒது செய்கிற நேரத்தில் பனியனை கழட்டிட்டு போங்க. கையை கழுவும் போது அப்படியே அக்குலை தேய்ச்சி கழுவிடுங்க, அவ்வளோதான். எந்த பகுதியில் அழுக்கு வேர்வையினால் நாற்றம் வருமோ அதை மட்டும் வேகமாக கழுவிட்டு உள்ளே வந்துடுங்க. மொத்தத்தில் அதிக நேரத்தை வெளியில் எடுக்கிறது, வெளியில் போய் ஃபோன் பேசுகிறது, இதெல்லாம் என்னங்க தவிர்க்கப்படணும். இந்த செயல்களால் எத்திகாஃப் முறியக்கூடிய நிலைமைக்கு போயிடலாம். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், லா துபத்திலு அமாலக்கும், உங்களுடைய எந்த அமலையும் அந்த செயலை முறிக்கிற காரியத்தை செஞ்சு முறிச்சிடாதீங்க. தொழுகை ஆரம்பிச்சுட்டா தொழுகைக்கு முரணான காரியத்தை செய்யக்கூடாது. நோன்பு ஆரம்பிச்சுட்டா நோன்பு முறிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எத்திகாஃபை ஆரம்பிச்சிட்டீங்க, எத்திகாஃபை முறிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது. சலான் சொன்னால் கூட நின்று பதில் சொல்லக்கூடாது. நடந்துக்கிட்டே போய்கிட்டே வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிடுமே தவிர யார்கிட்டையும் நின்று கூட பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்திகாஃப் இருக்கும்போது அவங்க சாப்பிட வெளியில் வந்தாங்கன்னா யாரையாவது விசாரிக்கிறதா இருந்தால் நடந்துக்கிட்டே விசாரிப்பாங்க. நான் ஆயிஷா சொன்னேன், நிற்க மாட்டாங்களாம். நிற்காமல் நடந்துக்கிட்டே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எத்திகாஃபில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். எத்திகாஃபில் இருக்கிற நேரத்தில் நேரங்களை வீணாக்காதீங்க. அல்லாஹ் பள்ளியில் இருக்கிற ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த பள்ளியில் இருக்கிற காலத்தில் ஒரு குரான் முடிக்கணும்னு நியத்து பண்ணுங்க. எல்லாருமே ஒரு குரான் என்னங்க முடிக்கணும். இப்போ ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரித்து ஓதுனா கூட குரான் ஓத தெரிந்தவங்க ஒரு வக்துக்கு ஒரு ஜுஸுன்னு வச்சா கூட 5 ஜுஸு ஓதிடலாம். 5 ஜுஸு ஓதுனா 6 நாளில் ஒரு குரான், 5 நாளில் என்ன செஞ்சிடலாம், 6 நாளில் ஒரு குரான் முடிச்சிடலாம். அப்போ குரான் ஓதுவதற்கென்று நேரத்தை கொடுங்க. இவ்வளோ நேரத்தில் குரான் முடிக்கணும். ரமதான் குரானுடைய மாதம் என்பதனால மற்ற எல்லா அமலையும் விட குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி அதிகமான திக்ருகள், நம்ம போன வருஷமே நிறைய திக்ருகள் என்னங்க சொல்லியிருக்கிறோம், திக்ருகள் செய்யணும். எல்லாவற்றையும் விட மேலாக இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யணும். சரிங்களா? அல்லாஹ்வுடைய அதாபு வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிற ஒரு அமல் இருக்குது. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கிற உத்தரவாதம். அந்த மாதிரி ஒரு அமல் என்னங்க? இஸ்திக்ஃபார் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், அதாப் வராதுன்னு வருது. இன்னைக்கு உம்மத்து அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து தங்களை பாதுகாக்கணும்னா ஒரே அமல் இஸ்திக்ஃபார் தான். நடக்கும்போது, அமரும்போது, படுக்கும்போது, எல்லா நிலைகளிலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். தெரிந்த வார்த்தை இஸ்திக்ஃபாரில். இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹ்வுடைய அதாபு வராது. இப்போ நாமெல்லாம் எத்தனையோ பாவ சுமைகளோடு தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நம்முடைய கண்கள் செய்த தவறுகள், நம்முடைய தவறான விஷயங்களை கேட்டு நம்முடைய காதுகள் பாவம் செய்யுது. எவ்வளவோ தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதிகமாக என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த இருக்கிற நேரங்களெல்லாம் என்னங்க, ஒரு நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இப்போ நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும்? குறைஞ்ச வார்த்தைகள், ரப்பிக்ஃபிர்லி வதுபு அலை என்று சொல்லுங்க.
என்ன சொல்லுங்க? ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை, ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய. சின்ன சின்ன வார்த்தைகள் சொன்னால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா பேசக்கூடிய நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு நேரத்தை கூட அவங்களுடைய நாவு திக்ர் இல்லாமல் இருக்கவே செய்யாது. அந்த மாதிரி நீங்கள் பள்ளியில் இருக்கிறீங்க, அதிகமாக என்ன செய்யுங்க? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. போன வருஷமும் நாம் சின்ன சின்ன அமல்கள் சொல்லியிருக்கிறோம். சின்ன வார்த்தைகள் நிறைய அமல்களை பெற்றுத்தர, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பல அமல்களை சொல்லியிருக்கிறோம். அந்த அமல்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. தினசரி ஏதாவது ஒரு திக்ர் நான் சொல்லுவேன், அந்த திக்ரை சொல்லி நாம் சபையை முடிப்போம். நேற்று ஜும்மாவில் கூட ஒரு திக்ர் சொல்லியிருந்தேன், அதை 10 தடவை சொன்னால் 40,000 நன்மை கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை 10 தடவை சொல்லி ஒரு சின்ன துவாவோடு நிறைவு செய்யும். சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹித் சாஹிபதன் வலா வலதன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
இப்போ எல்லாருக்கும் 40,000 நன்மை எழுதப்பட்டுடுச்சு. காலையில் ஃபஜ்ரு பாங்கு சொன்ன பிறகு சுன்னத் தொழுதுட்டு இகாம சொல்கிற வரைக்கும் உள்ள நேரத்தில் 40 முறை நான் சொல்கிற இந்த திக்ரை ஓதுங்க. யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த பிரஹ்மதிக அஸ்தகீது. யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த பிரஹ்மதிக அஸ்தகீது. இதை 40 தடவை ஃபஜ்ருடைய பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஓதி வந்தால் அவருடைய உள்ளம் ஒருபோதும் மரணிக்காது. அவருடைய உள்ளம் ஒருபோதும் மரணிக்காது. அல்லாமா இப்னு கையம் என்கிற அறிஞர் இதை சொல்கிறாங்க. அதனால் ஃபஜ்ருடைய பாங்கு முடிந்து சுன்னத்தை தொழுதுட்டு இகாமத் சொல்கிறதுக்குள்ளே இது 40 தடவை ஓதிடலாமா? தாராளமாக ஓதிடலாம். வாழ்க்கை பூரா கடைபிடிங்க.